நம்முடைய செய்தியாளர் இளவமுதன் இணைப்பில் இருக்கிறார். இளவமுதன், எந்த பகுதியில் இந்த கொண்டாட்டத்தில் தொண்டர்கள் ஈடுபடுகிறார்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவினர் முன்னிலை பெற்று வருகிறார்கள். இதனை கொண்டாடும் வகையில் தான் பனையூர் 4 முறை சந்திப்பில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகிறார்கள். இந்த கொண்டாட்டத்தில் இருக்கும் திமுகவினர் அவருடைய மகிழ்ச்சியை நம்ம எப்படி என்று கேட்டுவோம். என்ன, எதற்காக இந்த கொண்டாட்டம்? என்னைக்கு இந்த இடைத்தேர்தலுடைய வேட்பாளர் தலைவர் அவர்கள் அறிவித்தாரோ அன்றே ஒரு வார்த்தை, விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட நம்முடைய வேட்பாளர் அவர்கள் குறைந்தது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தலைவருடைய வார்த்தைக்கேற்ப இப்போது நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் அல்ல, எதிர்த்து போட்டியிட்ட அனைவரும் தங்களுடைய டெபாசிட்டை இழக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் தன்னெழுச்சியாக வாக்களித்திருக்கிறார்கள். நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய பேரரசன் தலைவர் தளபதி அவர்களுடைய நல்லாட்சிக்கு மக்கள் நல்ல அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, வாக்கு எண்ணிக்கை துவங்கியது முதல் திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். இதனை வந்தால் மகிழ்ச்சியாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது 4 முறை சந்திப்பில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கி கொண்டிருக்கார். மற்றொரு திமுக தொண்டருக்கு அவர்கிட்ட கேட்போம், இந்த கொண்டாட்டத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த கொண்டாட்டம் சிறப்பான இந்த வெற்றி கொண்டாட்டத்தினால மகளிருக்காக செய்த சாதனைகள் அனைத்தும் மக்களிடத்தில் ரீச் ஆகி மகளிர் ஓட்டு போடக்கூடிய சுயநலத்துக்காக மக்கள் அவ்வளோ சிறப்பாக செஞ்சிருக்கார் முதல்வர் அவர்கள். மக்களுடைய பயனளிக்கும் வகையில் இலவச பேருந்து, இலவச திட்டங்கள் அனைத்தும் 1000 ரூபாய் மகளிருக்காக நிறைய திட்டங்கள் செய்திருக்கக்கூடிய தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள். அதனால் மக்கள் சர்வசாதாரணமாக வாக்களித்து இதுவரைக்கும் 35,000 வாக்கு வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய அன்னியூர் சிவா அவர்கள். இந்த தேர்தலுடைய வெற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 24க்கு உண்டான தேர்தல் கிடையாது, வரக்கூடிய 26 நடைபெறுகின்ற பொது தேர்தலுக்கான முன்னோட்டம் தான் இந்த தேர்தல். நிச்சயமாக திமுக இந்த கொண்டாட்டம் இதோடு நின்று விடாது. 2026க்கும் இந்த கொண்டாட்டமாக இருக்கும் என்பதுதான் திமுகவின் உற்சாக தகவலாக இருக்கிறது. அபிநயா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகிப்பதை திமுகவினர் கொண்டாட்ட காட்சிகளை பார்த்தோம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளவமுதன். இந்த இடைத்தேர்தலுடைய முடிவுகள், இது எழுப்பக்கூடிய கேள்விகள் என்று பல இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 7 மாநிலங்களில் 13 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் அந்த 13இல் 11 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னணியில் இருக்கிறது. இத்தொடர்பான மேலதிக விவரங்களோடு செய்தி அறையில் இருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன். 13 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்களில் 11 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்காங்க. எந்தெந்த இடங்கள், விவரங்களை பதிவு செய்யலாம் முகிலன். பாலா, நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இரு கூட்டணி, அதாவது இந்தியா அலையன்ஸா இருக்கட்டும் இல்ல என்டிஏ அலையன்ஸா இருக்கட்டும், இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு முதல் தேர்தல், ஒரு முதல் டெஸ்டா, இது ஒரு லிட்மஸ் டெஸ்ட் ஃபார் போத் தி அலையன்ஸா நம்மளால பார்க்க முடியும். இந்த இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த பை எலெக்ஷன்ல 11 தொகுதிகளில் இந்தியா அலையன்ஸ் முன்னாடி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மிக குறிப்பாக வெஸ்ட் பெங்கால்ல 4 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதுல ஏற்கனவே இந்த 3 பாஜக கைவசம் இருந்தது. தற்போது அந்த 3 தொகுதிகளிலும் தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல உத்தராகண்ட்லயும் நம்ம இந்தியா அலையன்ஸ்ல அவங்க முன்னிலையில் இருக்கிறத பார்க்கிறோம். அதே போல அடுத்தது பஞ்சாப் ஏற்கனவே ஆம் ஆத்மிக்கு, அங்க இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி அரசுக்கு இது ஒரு அங்கீகாரமா பார்க்கிறோம். அங்கேயும் தற்போது ஆம் ஆத்மி தான் அங்க லீடிங்ல இருக்காங்க. நம்ம இதை மிக முக்கியமா பார்க்க வேண்டியது உத்தரகாண்ட் பொறுத்த வரைக்கும் அங்க பத்ரிநாத்லயும் அங்க தற்போது இந்தியா அலையன்ஸ் முன்னிலையில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் பாலா. அதாவது இந்த பார்லிமெண்டரி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ஒரு தேர்தலில் இந்தியா கூட்டணியானது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு டஃப் பேட்டில் கொடுக்கறத நம்ம தொடக்கத்திலிருந்தே பார்க்கிறோம். இந்த ட்ரெண்டானது, அந்த வாக்குகள் என்ன தொடங்கிய முதலிருந்தே இந்த ட்ரெண்டானது நீடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். தற்போது பாஜக பீகார் அங்க முன்னிலையில் இருக்காங்க. அதே போல ஹிமாச்சல்ல ஹமிபூர் அப்படிங்கிற தொகுதிகளில் தற்போது பாஜக முன்னிலையில் இருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் இந்தியா அலையன்ஸுக்கு பீகார் ஒரு டஃப்
பேட்டில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். பீகாரில் அங்கே ஜேடியு பீமா பாரதி அவங்க தான் அங்கே ஜேடியோட கேண்டிடேட். அவங்க இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஆர்ஜேடி பக்கம் போனாங்க, அங்கிருந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க. தற்போது அதை ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் ஜேடியுக்கு வந்து இப்போ அவங்க அங்கே முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்குறோம். இந்த இரு இடங்களை தவிர, அதாவது பீகாரில் ருப்பாலி மற்றும் ஹிமாச்சல் ஹமிப்பூர் ஆகிய இரு இடங்களை தவிர்த்து இந்தியா கூட்டணியானது மற்ற இருக்கக்கூடிய அந்த 11 சட்டமன்ற தொகுதியிலும் தற்போது முன்னிலையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பாலா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முகிலன். அது தொடர்பாகவும் நம்ம தொடர்ந்து விருந்தினர்களிடமும் பேசலாம். இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு SKP கருணா, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு இடும்பாவனம் கார்த்தி. திரு ஸ்ரீகாந்த், நான் உங்களிடமே கேட்கிறேன். நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன் சொன்னது ஒட்டுமொத்தமாக விக்கிரவாண்டி உட்பட 13 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு இடைத்தேர்தல், அதுல 11 இடங்கள், விக்கிரவாண்டி உட்பட 11 இடங்கள்ல இந்தியா பிளாக் லீடிங் அப்படிங்கிற ஒரு தகவல் பார்க்கிறோம். உங்களுடைய பார்வை? அதாவது நம்ம தொடக்கம் முதலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புதிய செய்தி இல்லாத விஷயம், எப்போவுமே எங்கெங்கெல்லாம் ஆளும் கட்சிகள் இருக்கோ, அதுவும் பொதுவாக இடதுசாரி சிந்தனை உள்ள கட்சிகள் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து அவங்க அடக்குமுறையையும் அதிகார துஷ்பிரயோகத்தையும் பணபலத்தையும் மற்ற என்னென்ன சாத்தியமான கூறுகள் இருக்கோ அதை பயன்படுத்தி இடைத்தேர்தல் வெற்றிகளை எல்லாம் அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டு தான் இருப்பார்கள். ஆளும் கட்சிக்கான ஒரு உரிமையாகவே இந்த காலத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கு நீங்கள் சொன்ன வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், பஞ்சாப் ஆகட்டும், தமிழகம் ஆகட்டும், அங்கே தான் 3, ஐ திங்க் வெஸ்ட் பெங்காலில் 4, பஞ்சாபில் 3, பஞ்சாபில் 1, ஸோ ஹிமாச்சலில் 3 இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் வந்து எங்களுக்கு எதிரான கட்சிகள் இருக்கோ அவங்க இருக்கிறதுனால ஆளும் கட்சியோட அதிகாரம் அங்கே பணபலம் மற்றதெல்லாம் பிரதிபலிக்குதுங்கிறத தவிர வேற ஒன்றும் கருத்து இல்லை. இதையும் தாண்டி, ஏன்னா வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் வெற்றி பெற்ற சீட்டு 3. அப்படின்னா இமாச்சலை பொறுத்த வரைக்கும் அங்க காங்கிரஸ் சுக்வீந்தர் சுக்குவினுடைய மனைவி கமலேஷ் போட்டிட்டாங்க. ஆனா லீடிங் வந்து பாஜக வேட்பாளர் கொஞ்சம் லீடிங்ல இருந்தாரு. அது முன்னிலை பின்னடைவு அப்படின்னு மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அப்போ காங்கிரஸ் ஆளும் மாநிலம்னா ஆப்வியஸா கமலேஷ் தானே முன்னிலையில் இருக்கணும். நீங்க சொல்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இல்ல குற்றச்சாட்டு வந்து நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விடயம் தான். அதில் ஒன்று நான் புதிய செய்தியோ புதிய சிந்தனையோ நான் சொல்லவில்லை. இப்போ நீங்கள் தமிழகத்திலேருந்து விக்கிரவாண்டியிலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் திருமங்கலம் ஃபார்முலான்னு நம்ம திமுக கண்டுபிடிச்ச ஃபார்முலா ஆகட்டும், ஈரோடு கிழக்கு எல்லா இடத்துலையுமே வந்து எந்த அளவு பண பலம் பிரயோகிக்கப்பட்டது, எந்த அளவு புதிய அணுகுமுறைகள்லாம் பட்டியல் அடைச்சு வைக்கிறது, மக்களுக்கு என்ன சொல்றது ஃப்ரீ பீஸ் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப தெளிவாக தெரியும். இதையும் தாண்டி வெற்றியை பதிவு செய்கிறது வந்து ஒரு மாபெரும் சாதனையாக தான், இமாலய சாதனையாக பார்க்கப்படும். இடைத்தேர்தல் வந்து ஒரு கட்சியின் வலிமை, நான் சொல்ல வர கருத்து தான் ஒரு வரியில், எந்த ஒரு இடைத்தேர்தலும் அந்த கட்சியின் உண்மையான வலிமையை ஆளும் கட்சியை மீறி ஒரு எதிர்க்கட்சி ஜெயித்தால் தவிர அது சரியான பார்வை கொடுக்கப்பட்டதாக கருதவே முடியாது. ஏன்னா அங்க அதிகார துஷ்பிரயோகம் கட்டவிழ்த்தப்பட்ட இப்ப அதே மாதிரி இமாச்சல சொன்ன மாதிரி உத்தராகண்ட்ல பாஜகவினுடைய ஆட்சி, அங்க காங்கிரஸ் அங்க காங்கிரஸ் லீடிங்ல இருக்கிறாங்க. அப்போ ஆளும் அரசை தாண்டி நீங்க சொன்னது அடிப்படையில் பார்த்தோம்னா அங்க பாஜக சொன்னப்ப நீங்க ஒரு விஷயம் மறந்துட்டீங்க. இடதுசாரி சிந்தனை உள்ள ஆட்சிகள் இருக்கிற இடத்துல எல்லாம் இது நடக்குதுன்னு நாங்க பண்றோம்னு சொல்லல, ரொம்ப தெளிவாக சொன்னேன் நான். வெஸ்ட் பெங்கால் உதாரணத்தோட சொன்னேன், பஞ்சாப், இது மாதிரி எல்லாம் தமிழகம் இதெல்லாம் குறிப்பிட்டு சொன்னேன். இந்த சிந்தனை உள்ளவங்க எல்லாமே இது ஒரு தொழில அப்படி ஒரு திட்டமிட்டே பண்றாங்க. இடைத்தேர்தல் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம் அது இன்னைக்கு திருமங்கலத்துக்கு ஏன் மறக்காம இருக்கும். அதனால இப்படிதான் பண்ணுவாங்க அவங்க. இதுதான் அவங்க அணுகுமுறை, இடைத்தேர்தலுக்கான ஒரு ஃபார்முலா அவங்களோட. இல்ல இது வந்து ஒரு பொது கருத்தாக தான் சொல்றாங்க. அண்ணன் கூட சொன்னாங்க வந்து ஜெயலலிதா வந்து திமுகவின் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா வந்து இடைத்தேர்தலில் வென்றார், எதிர்கட்சியில் வென்றார்னு சொன்னாங்க. அப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை அவரும் மறந்துட்டார். என்னென்ன, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு பொது தேர்தல் இடைத்தேர்தல் நடந்தது. ஒரு மினி பொது தேர்தல் மாதிரி நடந்தது. ஆமாம், 23. அதில் வந்து 13 தொகுதிகளில் வந்து எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அது வந்து ஒரு பெரிய அசாத்தியமான ஒரு விஷயம் தான். ஆளுங்கட்சியை மீறி எதிர்க்கட்சி வரும்போது எப்பெல்லாம் வந்து நாம வந்து ஒரு விஷயத்தை விவாதிக்கும் போது நமக்கு ஏற்ற பார்வையில நமக்கு ஏற்ற சாதகம் பேசிக்கலாம். எந்த களமாக இருந்தாலும் மக்கள் தான் அங்க வாக்களிக்கிறாங்க. ஒரு ஆளுங்கட்சியை மீறி ஆளுங்கட்சியுடைய அராஜகத்தையோ அவர்களுடைய எல்லா சொல்லாடலையும் வைத்து பார்த்து அதை மீறி 13 தொகுதியில் வெற்றி பெற்று
ஒரு மிகப்பெரிய தலைவராக, அரசியல் தலைவராக அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிதான் என்று ஒரு டோன் செட் பண்ணது வந்து எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஆனால் வந்து எதிர்க்கட்சி வெல்ல முடியாதுன்னு இல்லை. ஆனா அதையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக எப்போ வந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் விரும்ப அதை ரைட் ஆஃப் பண்ணிட வேண்டாம். நான் சொல்றேன்னா வெற்றி பெறுவதும் சரி, ஆனா அந்த இடையீடு அந்த வெற்றி வந்து புரட்சி தலைவரோ ஜெயலலிதா அம்மையாரோ இருந்திருந்தா உங்களால குவித்திருக்க முடியாது. இல்ல அப்படிதான் நம்ம அரசியல் அந்த ஆட்சியில சிக்கலே அதுதான். மறுபடியும் நீங்க சொன்ன மாதிரி அப்ப இருந்த களம் இப்ப இல்ல, களம் அதுவும் களம் மாறி இருக்கு. அந்த அடிப்படையிலும் களம் மாறி. மறுபடியும் சொல்றேன், அரசியலில் 1+1 இஸ் நாட் ஈக்குவல் டு 2. அது வந்து அடிப்படை. நீங்க ரெண்டையும் சேர்த்துட்டா அது 2 ஆகாது. இதே தேர்தலில் எங்களுடைய பொது தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல் எல்லா கட்சிகளும் ஒன்றாக இருக்கும்போது பாஜக, பாமக, அதிமுக எல்லா கட்சியும் ஒன்றாக இருந்த கூட்டணியை எதிர்த்து வெற்றி பெற்று தான் நாங்கள் இங்க ஆட்சியில் இருக்கிறோம். ஓகே, நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். 7வது சுற்று முன்னணி நிலவரங்களின் அடிப்படையிலும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தொடர்ந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய நிலையில் திமுக அலுவலகம், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நேரலை வாயிலாக இணைகிறார் பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகர். வணக்கம் அரவிந்த். முகிலன், நீங்க தொடர்ந்து அரவிந்துடன் உரையாடலாம். நன்றி பாலா. மூத்த பத்திரிகையாளர் அரவிந்த் தற்போது நம்மளோட இணைப்பில் இருக்கிறார். அரவிந்த், இந்த தேர்தலை நீங்களும் உன்னிப்பா கவனிச்சு வரீங்க. இந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த பை எலெக்ஷன்ஸோட இந்த பர்ஃபார்மன்ஸை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் இந்த இப்போ நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலும் ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுதோ. வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், இல்லை உத்தரகாண்டாக இருக்கட்டும், இல்லை ஹிமாச்சலாக இருக்கட்டும், இங்கே ஒரு டஃப் ஃபைட்டு காங்கிரஸ் கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த இந்தியா அலையன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பை எலெக்ஷன்லயும் தொடர்ந்து நம்மால பார்க்க முடியுதா? இல்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது பை எலெக்ஷன்ல இந்தியா அலையன்ஸ் இன்னமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு தான் தெரியுது. மொத்தம் 13 தொகுதிகளுக்கு, சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. அதில் 13ல இந்தியா கூட்டணி, 11 தொகுதிகள்ல இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்காங்க. பீகார்ல நடக்கிற ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல்ல ஐக்கிய ஜனதா தளம், அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற ஐக்கிய ஜனதா தளம் அந்த முன்னணியில் இருக்காங்க. அதே போல ஹிமாச்சல் பிரதேசத்துல ஹமீர்பூர்ங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் பாஜக முன்னணி இருக்காங்க. 13ல 11 இந்தியா கூட்டணியும் 2 மட்டுமே தான் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலையில் இருக்காங்க. இதுல மாநிலங்கள் 2 மாநிலங்கள்ல இடைத்தேர்தல் நடைபெறுது. 2 தொகுதிகள் உத்தரகாண்டிலையும் 1 தொகுதி மத்திய பிரதேசத்திலையும் பாஜக ஆளும் மாநிலங்கள். அந்த 3 தொகுதிகளில் பாத்தீங்கன்னா 3 தொகுதிகளிலுமே